ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வத்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போனா தான் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சுண்டை வத்தல் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வெங்காய வடகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகள்லாம் கிடைக்கும். வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணது தான். இதை ஒரு 4 பீஸ் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேன். கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு ரொம்ப கசப்பாயிரும். முதல்ல இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது கூடவே நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கிடச்சிச்சு அப்படின்னா அதையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறனால இதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே எண்ணெயில் நான் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக தான் விட்டாகணும். ஒரு 2 டீஸ்பூன் போல் கடுகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டாங்க. இதில் நம்ம நல்லா பொரிச்சதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு தாராளமாகவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கட்டி பூண்டு இருக்குது இல்லையா, பெரிய பூண்டாக எடுத்துகிட்டு நான் 2 பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துருக்குறேன். வெங்காயமும் பூண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரட்டும். நிறைய பூண்டுலாம் உரிக்கும் போது கை எரிப்பு கொடுத்துரும். அப்படியே பொத்த மாதிரி ஆயிரும். அதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க. பூண்டை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் 1 கிலோ பூண்டை கூட அசால்ட்டாக உரிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு பிறகு ஒரு 3 பீஸ் முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேங்க. இந்த டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வேறு எந்த காய்கறியுமே நிறைய சேர்க்க போகிறதில்ல, அவ்வளவுதான். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கிட்டேன். பிறகு வீட்லேயே அரைச்ச வத்தல் பொடி இதில் 2.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குறாங்க. இந்த குழம்பு நல்ல காரம், புளிப்பு, இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்க்குறனால நல்லா புளிப்பு காரமாக சூப்பராக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக இதே முறைகளில் வச்சு பாருங்கள். நான் வத்தல் பொடி சேர்த்த கையோட ஒரு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்குறாங்க. இதுவுமே வீட்டில் அரைச்சது தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் தாங்க இருக்கணும். ஏன்னா மசாலா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். நல்லா மசாலா வாடை போகிற அளவுக்கு, நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்றா கலந்து இந்த அளவுக்கு வரணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். இதில் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்திங்க அப்படின்னா தான் நமக்கு குழம்பு நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். நான் நல்லா கரைச்சி 1க்கு 2 தடவை நல்லா விட்டுக்கிட்டேங்க. இதில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா நமக்கு வற்றி வரணும் குழம்பு. இப்போ தான் நான் ஸ்டவ்வை அதிகப்படுத்தியிருக்கேன். அதிகப்படுத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்ப ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்கங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு ஒரு 2 பீஸ் வெல்லம் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. வெல்லம் சேர்க்குறனால குழம்பு இனிப்பாயிராதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இனிப்பாகாது. புளிப்பு, இனிப்பு, அப்புறம் காரம் எல்லாமே கலந்த ஒரு குழம்பு. ஆனால் நமக்கு சூப்பராக அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமே தவிர்த்து டேஸ்ட்டை கண்டிப்பாக இனிப்பாகாது. இந்த அளவுக்கு சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வற்றி வரணும் நமக்கு குழம்பு. இதுலேயே கொஞ்சமாக காயப்பொடி 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வற்றணும். இப்போ நமக்கு அந்த முறை கூட்டின மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இன்னும் நமக்கு குழம்பு ரெடி ஆகலை. நல்லா நான் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். நான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் தான் சேர்க்கணும். தேங்காவை அரைச்சி ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நான் நல்ல திக்கான பால் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக நமக்கு நல்லா கட்டியாகி ஓரளவுக்கு நல்லா வத்தியாச்சு.
தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. வெந்ததுக்கு பிறகு இப்போ பாருங்கள், நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் இல்லையா சுண்டை வத்தல், அந்த சுண்டை வத்தலில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு நல்லா முணுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் அந்த வெங்காய வடவுமே சேர்த்துட்டு முணுக்கிட்டேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. அப்போனா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். அதனால் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இறக்குங்க. நான் இதில் கடைசியாக கருவேப்பிலை இலைகள் தூவிக்கிட்டேங்க. முதல்லையே தூவிட்டுருக்கலாம். ஆனால் அப்போ சேர்க்குறத விட இப்போ சேர்த்திங்க அப்படின்னா அதோட மனமும் சுவையும் இன்னும் நிறையா இருக்கும். அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்குறேன். இப்போ நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பப்போ கல்யாண வீடே தோற்று போகும். நான்லாம் சாம்பார் சாப்பிட மாட்டேன். அந்த வத்த குழம்பு தான் கல்யாண வீட்டுக்கு போனாலே சாப்பிடுவேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.